வணக்கம். என் பேர் செல்வராஜன். நான் சுந்தராபுரத்துலேருந்து வரேன். இந்த லைப்ரரியில கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல மெம்பரா இருக்கோம். 1986லேருந்து நினைக்கிறேன் சுமாரா. இந்த லைப்ரரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல போயிருக்குது. அந்த இடம் பூரா நான் போய் பார்த்துருக்கிறேன். இருந்திருக்கிறேன் மெம்பரா. இந்த கிரியாஸ் பாயிண்ட்லாம் முதல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சின்ன இடம். ஒரு 2000, 3000 புக்கு தான் அப்போ இருந்திருக்கும் அங்க. மோஸ்ட்லி இவர்கிட்ட வந்து இங்கிலீஷ் புக் நிறைய வச்சிருப்பாருங்க. தமிழ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா எதிர்த்தாப்புல வந்து இங்கிலீஷ் கான்வென்ட் இருந்துச்சு. நிறைய பசங்க அந்த காலத்துல வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு. மே மாசத்துல கூட இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே லைப்ரரி ஓப்பன் பண்ணிலாம் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அப்போ கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவர்கிட்ட வரவேற்பு இருந்துச்சு இவர்கிட்ட அப்போ புக்குல. இந்த கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து லெர்னிங் லைப்ரரி இல்லைங்க. திருவேங்கடசாமி ஸ்ட்ரீட்ல ஒரு தியாகு வச்சிருந்தாரு. அப்புறம் இவர் சூசன் தேதி இவரே 2 வச்சிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒண்ணு வச்சிருந்தாரு. இவரால தான் இவ்வளோ நாள் இவரால சமாளிக்க முடியும் இந்த ஃபீல்ட்ல. தியாகெல்லாம் என்னைக்கும் மூடியாச்சுக்க புக்கெல்லாம் வித்துட்டாங்க அவங்க. லெர்னிங் லைப்ரரின்னு சொல்றதுக்கு அடையாளமே கோயம்புத்தூர் இவர் மட்டும்தான். 80கள்லாம் வந்து பழைய புக் ஸ்டால் நெறையா இருக்கும். ஆனா, இப்ப அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அங்க ஆரம்பிச்சது தான் அந்த பழக்கம் இவர் கூட. இவருடைய சந்ததிகள், இவருடைய உறவினர்கள் எல்லாரும் அங்க புக் வச்சிருப்பாங்க. அந்த வகையில இன்ட்ரோடியூஸ் ஆனது தான் இவரு. அதுக்கப்புறம் இவரு இந்த லைப்ரரி ஆரம்பிக்கும்போது அப்பவே மெம்பர்ஷிப் ஆயி, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம வந்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா இவருடைய கலெக்ஷன்ஸு எல்லாருடைய டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாரி இருக்கும். இங்கிலீஷா இருக்கட்டும், நாவல்ஸ் மத்த எதுவா இருந்தாலும் சரி. கலெக்ஷன் வந்து கிரேட். ஏ1 ரொம்ப அருமையான ஒரு காலகட்டத்த தாண்டி வந்திருக்கிறோம். சொல்லப்போனா இந்த லைப்ரரியோட. இவரு முதல்ல ஆரம்பிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க, நேஷனல் ஜியோகிராஃபிக் மேகசின் இருக்கும். அந்த மேகசின் வேற எங்கேயும் வெளியில அதிகமா கிடைக்காது. எஸ்பெஷலி ரொம்ப பழைய மேகசின்ஸ் எல்லாம். ரூ. 10 குடுப்பாரு. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இவர்கிட்ட வாங்குனதே எனக்கு கிட்டத்தட்ட 400 புக் என்கிட்ட இருக்குது. இப்பல்லாம் அந்த புக் கிடைக்கிறது கிடையாது. பழைய புக் நீங்க தேடுனாலும் இப்பல்லாம் கிடைக்காதுங்க அவர்கிட்ட. ரொம்ப ரேரா தான் புக் விக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப பழசா போய் போனா விப்பாருங்க. மேகசின்ஸ் ரொம்ப பழசா போனா வித்துருவாரு. அப்படிதான் நிறைய வாங்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. தியாகோட வந்து டேஸ்ட் இப்போ கொஞ்சம் மாறி போயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருப்பாங்க பசங்க. இப்போ ஒரு பசங்களும் இங்க வர்றது இல்லைங்க. அதனால தான் இவரு கொண்டாந்து இந்த லைப்ரரி இங்க கொண்டாந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பார்க்கறது மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டாருன்னு நானும் அவர்ட்ட சொன்னேன். ஏன்னா இங்க இருக்கிற புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 40, 50,000 புக் இருக்கும். நானே இன்னும் 40 வருஷத்துல ஒரு 10,000, 15,000 புக் படிச்சிருப்பேன். நிச்சயமா பேரண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் வேணும். அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்தா மட்டும் தான், இத வந்து அடுத்தபடியா வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு புக் மேல உள்ள டேஸ்ட் வந்து வரும். அதுதான் முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைன்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் படிக்கிறதுங்கிறது இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. இதைத்தான் பசங்களும் ஃபாலோ பண்றாங்க. குழந்தைங்களுக்கு நாம தான் வந்து அடிப்படை. நம்ம அவங்கள பார்த்து தான் குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. நம்ம செய்கிறத அவங்க செய்வாங்க. நம்ம அந்த புக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. பட் அதே நேரத்தில ஒரு புக் ஃபேர்ன்னு போட்டிங்கன்னா, அதில கூட்டம் வருது. இது எனக்கு புரியல ஏன்னு? புது புக்கு வாங்குறதுக்கு ஜனங்க அலையிறாங்க. ஆனா 10% 15% வாடகை குடுத்து வாங்குற புக் வாங்குறது யோசிக்கிறாங்க. இது ஏன்னு உண்மையில புரியல எனக்கு. இன்னும் சொல்லப்போனா, இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கலெக்ஷன்ஸ் ரியலி கிரேட். எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த டிங்கிள் டைஜஸ்ட்லேருந்து மத்த எல்லா காமிக்ஸ் என்னோட கலெக்ஷன். ஏன்னா, இவரு பல காலமா வச்சிருக்காரு. சில புக்கெல்லாம் பார்க்க பிறக்கறதுக்கே மனசு வராது. ஏன்னா, அது கிழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிச்சயமா குழந்தைங்க வந்து இத பயனடையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அதுதான் இன்னும் இன்றைய மிகப்பெரிய தேவைன்னு எனக்கு தோணுது. ஆத்தர்னா எங்க டேஸ்ட்லாம் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். ஆதர் ஹெய்லி, இர்விங் வேலாஸ் அந்த மாரியான காலகட்டத்தில தாண்டி வந்தவங்க. ரீசென்ட்டா வந்த ஆத்தர்ஸ் ஆஃப் ஜைஸ் கேட்காதீங்க எனக்கு சொல்ல தெரியாது. இவர் தான் அது பேக். புது ஆதார்ன்னு பார்த்தீங்கன்னா, டான் ப்ரவுன் படிக்கலாங்க. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதுறாரு. அஸ்வின் சாங்கியும் நல்லா எழுதுறாரு. இப்போல்லாம் காணும் புக்க காணும். அவங்க 2 பேர் புக்குமே ரொம்ப வர்றதில்ல வெளியில. மேபி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அவங்க புக்கெல்லாம் எழுதுறாங்க. ஸோ அதனால சட்டுன்னு அவங்களால வருஷத்துல 4 புக்கெல்லாம் எழுத முடியாது. வாங்கியோட புக் வந்து ஒண்ணு காணோம். கிருஷ்ணாக்கின்னு ஒரு புக் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அது. ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. மித்தாலஜி பத்தி புக் அது. அதே மாரி நம்ம நீங்க சொன்ன மாரி விரியங்காரஸ் ஆகட்டும், போய் ஆர்தர் ஹெய்லி, அலிஸ்டர் மேக்லின் கலெக்ஷன் இவர்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. அந்த அலிஸ்டர் மேக்லின் அவ்வளோ புக்கையும் வந்து படமா எடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல, ஹாலிவுட்ல. ஒரு கதை கூட அவங்க வந்து மிஸ் பண்ணலையே. எல்லா கதையும் வந்து இன்னைக்கு படமா இருக்குது. அந்த மாரி ஸ்டோரிஸ் அவரோடது. அதே மாரி இன்னும் சொல்ல போனா இவர்கிட்ட இருக்கிறது அகதா கிறிஸ்டி. அகதா கிறிஸ்டி படிக்கிறது ஆளுங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா 1930s, 20ஸ்ல எழுதுனவங்க. அ அந்த புக்ஸ்லாம் இவர்கிட்ட இருக்குது.
அந்த புக்கு வெளியில் கிடைக்காதுங்க. அவ்வளோ ரேர் புக்ஸ் அதெல்லாம். சேம் திங் வித் யுவர் இது கூட. அயன் இது அவன் பேர் என்ன? இல்லைப்பா. இன்னொரு ஃபேமஸாக இல்லா எரிமியாஸ் பெரிமேஸ் பெரிமேசன் கலெக்ஷன் இவர்கிட்ட நிறைய இருக்குங்க. நான் வந்து ஒருத்தர் புதுசாக படிக்க ஆரம்பித்தா நான் முதல்ல சொல்கிறது அவங்கள்ட்ட நீ பெரிமேசனை படிங்கன்னு சொல்கிறது. சிம்பிளா ஏன்னா வந்து லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. கதை பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 புக் இருக்குங்களா, உங்களுக்கு சுவாரஸ்யம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா வேலஸு இவங்கெல்லாம் ஹெலியெல்லாம் ஒரு டஃப்பாக இருக்கும். பட் பேசிக்கலி இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணுங்க. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி எங்கே சொல்லி தராங்கன்னு தெரியல நமக்கு. ரீடிங் இஸ் அ ஹேபிட் டு பி கல்டிவேட்டட். ரொம்ப முக்கியம் அதுதான். அது நம்ம பழகினால் வழியே வரவே வராது. நிச்சயமாக அது வந்து அந்த அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் தான் அந்த அவேர்னஸ் ஜாஸ்தி வேணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க, இல்லாட்டி மொபைலில் வரக்கூடிய அந்த மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொருத்தருடைய கற்பனையை தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பட் உங்களால் எதையுமே வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் புக்கை படிக்கும்போது ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்களுடைய அணுகுமுறை, அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை வச்சு தான் அந்த கதையினுடைய அமைப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தோணும். அதனால் அதில் வந்து நிச்சயமாக வேறுபட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஃபிலிமாக பார்க்கும் போதோ மற்ற விஷயங்கள் படமாக பார்க்கும் போதோ ஒரே விஷயத்தை தான் யூஆர் நாட் திங்கிங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் திங்கிங் ஆன் அதர்ஸ் டைம். அதுதான். அதனால் படிக்கிறதுங்கிறது மட்டும்தான் உங்களோட கற்பனா சக்தியை வளர்த்தும். உதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து விவரிக்கிறாங்க. ஒரு கரை ஓரத்தில் ஏதோ ஒரு ஆத்தங்கரை ஓரம் இப்படி இருந்தது, மரம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை வரும் இல்லையா? அதனால் வந்து அது வந்து யூனிக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தனிப்புத்தன்மை படிக்கும்போது மட்டும்தான் அது கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் படிக்கும்போது நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். வேணா அந்த பக்கம் வச்சு மெதுவாக படிக்கலாம், சாப்பிடாம படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது படிக்கலாம், ட்ரெயினில் போகும்போது படிக்கலாம், எவ்வளோ செய்யலாம். ரீடிங் அது படிக்கிறதுங்கிறது அது முடிவில்லாத ஒரு விஷயம். வாழ்நாள் பூரா செஞ்சுட்டே இருக்கலாம். நாங்கள் அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனையோ வருஷம் 55 வருஷத்துக்கு மேலே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்டில் ரீடிங். நம்ம ஸ்கூலில் படிக்கிறது அது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வேலைக்கு போகிறது தான் படிக்கிறோம். இதை அனுபவித்து படிக்கிறதுங்கிறது புக்ஸில் தான். புக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மிக விலை குறைவான விஷயத்தில் நீங்கள் தரமான விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. 250 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் அருமையான புக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்குதுங்க இன்றைக்கி. 2வது நீங்கள் அதை வீட்டில் சேமித்து வச்சுக்கலாம். 3வது நீ 10 பேர் படிக்கலாங்க அதை வீட்டுக்குள்ளேயே. வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கொண்டு போகலாம். ஸோ ஒரு புக்குங்கிறது நம்ம ஒருத்தோடு நின்று போகிறது இல்லை. அது ஒரு சமுதாயத்துக்கு போயிட்டு வருதுங்க. அவ்வளோ ஈஸியாக படிக்கலாம். படிச்சு அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதில். 2வது பாருங்கள், ஒரு புது புக்கோட வாசனை, அதை திறக்கும்போது வரக்கூடிய சத்தம், இதெல்லாம் ரொம்ப அலாதியான விஷயம். பழைய புக்கு அது வேறு விஷயம். அது சொல்லப்போனால் அதில் வந்து நிறைய நினைவுகள் மெமரிக்கெல்லாம் வரும். நமக்கு பழைய புக்கில் பல பேர் அவங்க கருத்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குங்க. அதனால் படிக்கிறதுங்கிறது ஒரு ஐ திங்க் ஒரு பழக்கமாக வைக்கணும் வழியே அது புதுசாக நம்ம வந்து வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஹேபிட், அவ்வளோதான். தூங்குறது, சோறு சாப்பிட்ற மாதிரி படிக்கிறது ஒரு இயல்பாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் நேரம் அதுக்காக ஒதுக்குற அந்த குழந்தை இயல்பாக இருக்கணும். ஒரு 10 பக்கம் 20 பக்கமாவது படிக்கிறது பழக்கம் வரும். சொல்லப்போனால் எனக்கு ஒரு கலை இருக்குது, ஒரிகாமி அப்படிங்கிற ஒரு புக்கு தாங்க. ஒரிகாமி அப்படின்னு ஒரிகாமின் பேப்பர் மடிச்சு செய்கிறது. உதாரணம் சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் புக் பேப்பர் ஒர்க் பண்ணி பேப்பர் செய்வோம், கப்பல் செய்வோம். அது ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் அதே வந்து அந்த கலையை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனதுங்கிறது அந்த புக்குகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். 1981 முதல் புக்கு. 42 வருஷமாக அந்த புக்கை நான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் கன்வென்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வரேன். காரணம் என்னென்னா அந்த புக்கு தான். அந்த புக்கு கொடுத்த ஒரு சிங்கிங். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உள்ள போனேன். எங்ககிட்டே இருந்து அந்த காலத்தில் நான் பாப்புலர் மெக்கானிக்ஸ் பார்த்துருக்கேன். இந்த கிரியாஸில் இருக்கிற லைப்ரரி எல்லாம் பாப்புலர் மெக்கானிக்ஸ் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் மேகசின் மிஷினை பற்றி மற்றதை பற்றி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோது தெளிவாகவும் அவ்வளோது பிரமாதமாக இருக்குது. இப்போல்லாம் அவர்கிட்ட அந்த புக்கெல்லாம் இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில அவர்கிட்ட. ஸோ பாப்புலர் சயின்ஸ் ஒன்று இருந்துச்சு, பாப்புலர் மெக்கானிக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இன்னும் கூட இவங்ககிட்ட சில புக்குலாம் இருக்குது இன்னும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இதே மாதிரி ரேக் செய்யுது, டேபிள் செய்யுது, எதை வேணாலும் செய்யறதுக்கெலாம் அதில் வந்து உங்களுக்கு படிப்பினை இருப்பாங்க. ஸோ புக்ஸை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியுங்க, அது ஈஸியான லைஃப், அவ்வளோதான். இன்றைக்கும் புக்குன்னு எடுக்க பிடிஎஃபாக நிறைய எடுக்கிறோம். மெட்டீரியல் இதுலலாம் வருது, கூகுளில் நெட்லலாம் வருது. ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அது எல்லாமே பிரிண்ட் எடுத்து பைண்ட் பண்ணி புத்தக வடிவில் ஆன பிறகு தான் அதை படிக்க எனக்கு பிடிக்கும். ஸ்க்ரீனில் படிக்கிறது அந்த அளவுக்கு வந்து செரிஷபிளாக இல்லை. அதனால் அச்சடித்து
பக்கத்தை படிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வரணும். அவங்க தான் அதுக்கு தூண்டுகோலாக அமையணும். கொண்டு போய் காமிக்கணும். புஸ்தகம் எப்படி இருக்குங்கிறது. அவங்க மூலமாக தான் குழந்தைங்க வர முடியும் ஒழிய குழந்தைங்களா தானாக வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வரணும். அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். தயவு செஞ்சு வாங்க அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு தடவை வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் தெரியும் என்ன மாற்றங்கள் வருங்கிறது. இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாங்க, ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறதுக்கு என்ன படிப்பு வேணுமோ அதை மட்டும்தான் குறிக்கோளை வச்சு நடத்துகிறாங்க. பசங்களுக்கு வந்து இயற்கையான அறிவு வேணும், பொது அறிவு வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அங்கே மதிப்பு இல்லை. ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தாங்க மதிப்பு இருக்குது. வேறு எதுக்கும் பெருசாக ஒன்றும் மரியாதை இல்லை. இவங்க என்ன பண்ணணுங்க என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க படிக்கிறத பற்றி. ஏன்னா எல்லாம் படிக்கிற புக்கு அன்றைக்கி ரொம்ப கம்மி. கதைங்கிறது ரொம்ப ரொம்ப மாடல் லைன்ஸ் நிறைய இருந்துச்சுங்க அன்றைக்கி. அம்புலி மாங்கோ மேகசைன்ஸ் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இது ஐ திங்க் பேரண்ட்ஸோட இவங்களோட ஸ்கூலில் இருக்கிறவங்களும் செய்யணுங்க. அதான் முக்கியமாக. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 2வது பசங்களுக்கு நிறைய டைவர்ஜன் அது வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த காலத்தில் பொழுது போகலன்னா வேறு வாய்ப்பே கிடையாதுங்க. புக்கு தான். ஒன்று சினிமாவுக்கு போகணும், இல்லை வெளியில் சுற்றலாம், இல்லைன்னா புத்தகம் படிக்கணுங்க. இது 3 தான் நமக்கு அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லையே, சூழ்நிலை அப்படி இல்லை இன்றைக்கி. இதை எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கிறது உங்கள் கையில் நிச்சயமாக இல்லை. அது நீங்கள் எவ்வளோ பலபலன்னு ஸ்டாண்டை வச்சாலும் பிரமாதமாக பண்ணாலும் அவங்க வரணுங்க. ஃபுட்பால் வர்றதுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட நீங்கள் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சா? 1-2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டில் நீங்கள் ஆளுங்க வர்றதில்ல. நீங்கள் குழந்தைங்க தாங்க வரணுங்க. அவங்க வந்தால் பேரண்ட்ஸ் வருவாங்க. குழந்தைங்க எடுக்கும்போது பேரண்ட்ஸ் அந்த புக் எடுப்பாங்க. கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். பேரண்ட்ஸ் வராமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை அவங்கள வர வைக்கிறது என்ன வழின்னு தான் தெரியல. வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் தன்னிறைவாக வாழறதுக்கும் தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் அவசியம் புக்கை படித்தா மட்டும்தான். மற்ற புக்குகள் அதாவது சப்ஜெக்ட் காண்டி பொதுவான விஷயங்களை படிக்க பழகினா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் சந்திக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன் நல்லதாக வளர்கிறதுக்கு அவசியம் புக்கு தான், மொபைல் கிடையாது. தேங்க்யூ.